கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளில் விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் 2024 வரைக்கும் முக்கியமான விருதுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் விருது. எம்எஸ் சுவாமிநாதன் விருது இது யாரு கொடுத்தாங்க அப்படின்னா சௌத்ரி சரண் சிங் அப்படிங்கிற ஹரியானா வேளாண் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் பிஆர் காம்போஜ் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்எஸ் சுவாமிநாதன் விருது எந்த வருஷத்துலேருந்து கொடுக்கப்படுறாங்க அப்படின்னா 2004 கொடுக்கப்படுறாங்க. இந்த 2 கொஷின் அப்படியே கொஷின் கேட்பாங்க. இப்போ எம்எஸ் சுவாமிநாதன் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது? பிஆர் காம்போஜ். இவர் எந்த பல்கலைக்கழகத்தில் இவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ஹரியானா வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கார். ஓகே, அடுத்த கொஷின் சங்கீத கலாநிதி அவார்டு. இது ரொம்ப முக்கியம். சங்கீத கலாநிதி விருதுக்கு பிரபல கர்நாடக இசைக்கலைஞரான தேடூர் மதபூசி கிருஷ்ணா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சங்கீத கலாநிதி விருது 2024. இவர் கர்நாடக இசைக்கான ஆஸ்கார் விருதாக கருதப்படும் இந்த விருதை சென்னையில் உள்ள மியூசிக் அகாடமி வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. இவர் தாங்க கர்நாடக இசைக்கலைஞர் டிஎம் கிருஷ்ணா அப்படிங்கிறவர். டிஎம் கிருஷ்ணா இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். அடுத்து பாருங்க, ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் அவார்டு 2023க்கான அவார்டு. இது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒடிசா சுரங்க நிறுவனம். ஒடிசாவோட ஒரு சுரங்க நிறுவனம், ஒடிசா சுரங்க நிறுவனம், ஒடிசா மைனிங் கார்ப்பரேட் லிமிடெடுக்கு நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் அவார்டு 2023க்கானது இப்போ ஜனவரி மாதம் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களை கௌரவிக்க தமிழக அரசு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த இது பார்த்துக்கோங்க. திருவள்ளுவர் விருது யாரு கொடுத்துருக்காங்க? திருவள்ளுவர் விருது யாருக்குன்னா பாலமுருகன் அடிமை சுவாமிகள் கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் விருது. அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது யாருக்குன்னா பத்தமடை பரமசிவம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் விருது பலராமன் கொடுத்துருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் விருது. இதுல திருவள்ளுவர் விருது மட்டும் 2024க்கு, மற்றதெல்லாம் 2023 வருஷத்துக்குரிய அவார்டு. அடுத்து மகாகவி பாரதியார் விருது எப்போனா பழனி பாரதி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாவேந்தர் பாரதாசன் விருது முத்தரசு கொடுத்துருக்காங்க. முத்தரசு 2023க்கானது. அடுத்து தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யாருக்குன்னா ஜெயசீலா ஸ்டீபன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ஜெயஸ்ரீலா ஸ்டீபன். அடுத்து முத்தமிழ் அறிஞர் கியாபே விஸ்வநாதன் விருது ஆர் கருணாநிதி அவருக்கு கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் விருது சுபவீர பாண்டியன் கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் விருதை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டிடியூட்டட் பை த பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. தந்தை பெரியார் விருது யாரு கொடுத்தாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. சுபவீர பாண்டியன் கொடுத்துருக்காங்க தந்தை பெரியார் விருது. அடுத்து அம்பேத்கர் விருது அம்பேத்கர் அவார்டு தமிழ்நாடு பழங்குடியினர் சங்கத்தின் பி சண்முகம் அவர் கொடுத்துருக்காங்க. பி சண்முகம் ஆஃப் த தமிழ்நாடு ட்ரைபல் அசோசியேஷன் சேர்மன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 2023ஆம் ஆண்டிற்கான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையால் நிறுவப்பட்டது தான். ஓகே, அம்பேத்கர் விருது யாரால் நிறுவப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, பிரதம மந்திரியோட ராஷ்டிரிய பால புரஸ்கார் அவார்டு. நெக்ஸ்ட், பிரதம மந்திரியோட ராஷ்டிரிய பால புரஸ்கார் அவார்டு. இது சிறப்பான சாதனைகளை நிகழ்த்தியமைக்காக 19 குழந்தைகளுக்கு இந்த ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் சொல்றாங்க. இந்த ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது எதுக்கு வழங்குறாங்க? 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 9 சிறுவர்கள் 10 சிறுமிகளுக்கு கொடுக்குறாங்க. 9 சிறுவர்கள் 10 சிறுமிகளுக்கு கொடுக்குறாங்க. எந்தெந்த துறையில? இந்த 6 துறை பத்தி கூற்றுக்கானதுல கொஸ்டின் கேட்பாங்க. பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் அவார்டு 6 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது சொல்றாங்க. கலை மற்றும் கலாச்சாரம், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், துணிச்சல்னா பிரேவரி, புதுமை அப்படின்னா இன்னோவேஷன், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சமூக சேவை சோசியல் சர்வீஸ், விளையாட்டு ஸ்போர்ட்ஸ். இந்த 6 துறைகளில் பிரதம மந்திரியோட ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது 19 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 19 பேர்லாம் தேவையில்லை. அடுத்து பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது மத்திய அரசின் ஒரு முன்முயற்சி இனிஷியேட்டிவ் சொல்றாங்க. இது 5 வயது முதல் 18 வயதிலான குழந்தைகளின் விதிவிலக்கான சாதனைகளை அங்கீகரித்து கொண்டாடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எய்ம்ஸ் டு ரெகக்னைஸ் அண்ட் செலிப்ரேட் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஏஜ்டு ஃப்ரம் 5 to 18 years சொல்றாங்க. 5 வயதிலிருந்து 18 வயதிலான குழந்தைகளை ஊக்கப்படுத்த. ஓகேவா? அடுத்த அவார்டு பாருங்க, ஞானபீட விருது ரொம்ப முக்கியம். 58வது ஞானபீட விருது.
இந்திய நாட்டின் மிக உயர்ந்த இலக்கிய விருதாக இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய நாட்டின் மிக உயர்ந்த இலக்கிய விருதாக கருதப்படுகிறது. புகழ்பெற்ற உருது கவிஞர் குல்சார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. புகழ்பெற்ற உருது கவிஞர் குல்சார் என்று பிரபலமாக அழைக்கப்படும் சம்பூரான் சிங் கல்ரா அவரது தலைமுறையின் சிறந்த உருது கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஞானபீட விருது யாரு கொடுத்திருக்காங்கன்னா புகழ்பெற்ற உருது கவிஞர் குல்சார் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து ரெண்டாவது சமஸ்கிருத அறிஞர் ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா. சமஸ்கிருத அறிஞர் ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா அவருக்கு ஞானபீட விருது கொடுத்திருக்காங்க. 58வது, 2 பேர்த்துக்கும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர், கல்வியாளர். 4 காவியங்கள் உட்பட 240க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், நூல்களை எழுதியிருக்கான்னு சொல்றாங்க. ராமபத்ராச்சாரியா, ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா. இந்த ஞானபீட விருது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1961 ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கிலம் மற்றும் இந்திய அட்டவணை மொழிகளில் உள்ள இலக்கிய பங்களிப்பிற்காக வழங்கப்படுகிறது. இறப்பிற்கு பிறகு இவ்விருது அளிக்கப்படாது. உயிருள்ள எழுத்தாளர்களை ஊக்குவிக்க அளிக்கப்படுகிறது ஞானபீட விருது. ஓகே, இப்போ கேஷ் பிரைஸ் 2015 இப்போ வரைக்கும் எவ்வளோ கேஷ் பிரைஸ் தராங்கன்னா 14 லட்சம் தராங்க. இவர் தாங்க குல்சார் ராமபத்ராச்சாரியா. இவர் குல்சார் ராமபத்ராச்சாரியா. ஓகேவா, ஞானபீட விருது. அடுத்து முக்கியமானது பாரத ரத்னா விருது பற்றி பார்க்க போகிறோங்க. பாரத ரத்னா விருது பீகார் மாநிலத்தில் ஒரு 5 பேர்த்துக்கு தந்திருக்காங்க. ரீசெண்டாக பாரத ரத்னா விருது 5 பேருக்கு தந்திருக்காங்க. அதில் பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு ஃபர்ஸ்ட். பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர். நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா மரணத்திற்கு பிந்தைய விருதாக அவருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து டிசம்பர் 1970 முதல் 71 வரையிலும், பின்னர் டிசம்பர் 1977 முதல் ஏப்ரல் 1979 வரைக்கும் என 2 முறை பீகாரின் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. பீகாரோட சிஎம்ஆ இருந்தார் கர்பூரி தாக்கூர், பார்த்துக்கோங்க பேரு. அப்புறம் லால் கிருஷ்ணா அத்வானி ரெண்டாவது. யாருக்குன்னா லால் கிருஷ்ணா அத்வானி, எல்கே அத்வானின்னு சொல்றாங்கல்ல, லால் கிருஷ்ணா அத்வானி. பாஜக பிரமுகரும் முன்னாள் துணை பிரதமருமான எல்கே அத்வானிக்கு நாட்டிய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிப்ரவரியிலே சொல்லிட்டாங்க. எல்கே அத்வானி அடல் பிகாரி வாஜ்பாய் அரசில் துணை பிரதமராக பல ஆண்டுகள் இருந்தார் சொல்றாங்க. பல அமைச்சகங்களுக்கு தலைமை வகித்தார் சொல்றாங்க. அப்போ ரெண்டாவது யாருக்குன்னா எல்கே அத்வானி. அடுத்து மூணாவது யாருக்குன்னா PV நரசிம்மராவ். மூணாவது பாரத ரத்னா விருது யார் கொடுக்குறாங்கன்னா துணை பிரதமர்கள், முன்னாள் பிரதமர்களான PV நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங், அப்புறம் புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாரத் ரத்னா விருது கொடுக்க போறாங்க. அப்புறம் கர்பூரி தாக்கூர், எல்கே அத்வானி, PV நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங் 4வது, 5வது MS சுவாமிநாதன். இந்த 5 பேர்த்துக்கு ரீசெண்டா பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இது நாட்டின் உயரிய சிவிலியன் விருது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வருஷம் பாரத ரத்னா விருது நிறுவப்பட்டதுன்னா 1954 நிறுவப்பட்டது பாரத ரத்னா விருது. ஓகேவா, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் சொல்றாங்க, வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1954. அடுத்து பாருங்க, பத்ம விருதுகள் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. 2024 ஜனவரி மாசம் பத்ம விருதுகள் மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்னா 132 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்தாங்க. அதுல 5 பத்ம விபூஷன், 17 பத்ம பூஷன், 110 பத்ம ஸ்ரீ விருதுகள் கொடுத்திருக்காங்க. இதுல 110 தேவையில்ல, இது ரெண்டும் நம்ம பார்த்துக்கணும். இது ரெண்டும் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த விருது பெற்றதுல பத்ம அவார்ட்ஸ் பெற்றதுல 30 பேர் வந்து பெண்கள். இந்த விருதுகளில் வெளிநாட்டவர்கள் NIA இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 9 பேர் இருக்காங்க. வெளிநாட்டவர் இவங்கெல்லாம் சேர்ந்து 9 பேர், 30 பேர் பெண்கள், 9 பேர் வெளிநாட்டவர்கள். ஓகே, அந்த பத்ம பூஷன் விருது யார் கொடுத்தாங்க? இந்த 5 பேர் பாருங்க. 17 பேர் ஃபர்ஸ்ட் பத்ம பூஷன் விருது யாரு கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. பாத்திமா பிவி அப்படிங்கிற பொது விவகாரம், இவங்க கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. பாத்திமா பிவி தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்தாங்க. அடுத்து வந்து மிதுன் சக்கரவர்த்தி, ஹார்மஸ்லி. ஓகே, இதெல்லாம் சும்மா லைட்டாக பார்த்தா. தமிழ்நாட்டில் மட்டும் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் தமிழ்நாட்டில் விஜயகாந்த் கொடுத்துருப்பாங்க. திரு விஜயகாந்த் கொடுத்துருக்காங்க. கலை சொல்கிறாங்க, குலை இல்லை கலை. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க திரு விஜயகாந்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த 17 பேர்த்தில் விஜயகாந்த் மட்டும் தான் தமிழ்நாடு. ஓகே, பத்ம பூஷன் விருது பெற்றவங்க. அடுத்து வந்து பத்ம விபூஷன் வந்து 5 பேர். இதில் 2 பேர் தமிழ்நாடு, வைஜெயந்தி மாலா பாலி, இவங்க வந்து கலை, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து பத்மா சுப்பிரமணியன், கலை,
தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 2 பேரும். ஓகேவா? மற்றதெல்லாம் எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்துக்கோங்க. கோனிடலா சிரஞ்சீவி ஆந்திர பிரதேசம், வெங்கையா நாயுடு பொது விவகாரம் ஆந்திர பிரதேசம், முன்னாடி துணை ஜனாதிபதியாக இருந்தார்ல. அடுத்து வந்து பிந்தேஸ்வர் பதக் சமூக பணி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. பத்ம விபூஷன் 5 பேர்த்துக்கு. ஓகேவா? அடுத்து வந்து காயிதே மில்லத் அவார்டு எந்த வருஷம்? இந்த 2024 யாரு கொடுத்தாங்க? காயிதே மில்லத் அவார்டு என் ராமு, அப்புறம் அபுசலேஜ் ஷெரீப், இந்த 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. என் ராமுக்கும் அபுசலேக் ஷெரீப் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருது அரசியல் பொது வாழ்வில் நன்னடத்தைக்காக காயிதே மில்லத் விருது 2023ன்னு சொல்றாங்க. 2023க்கான விருது தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அரசியல் பொது வாழ்வில் நன்னடத்தைக்கான காயிதே மில்லத் விருது. அடுத்து கிராமி விருதுகள் ரொம்ப முக்கியம். கிராமி விருதுகள் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ரீசெண்டாக நடந்த கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. சங்கர் மகாதேவனுக்கு புகழ்பெற்ற இந்திய இசைக்கலைஞரான சங்கர் மகாதேவன் சாகிர் உசைனின் பியூஷன் பேண்ட் சக்தி இந்த 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. சங்கர் மகாதேவன் சாகிர் உசைனின் பியூஷன் பேண்ட் சக்தி 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சிறந்த ஆல்பம் எது அப்படின்னா தி மொமெண்ட் அப்படின்னு ஆல்பம், சிறந்த உலகளாவிய இசை ஆல்பம் இந்த பிரிவில் வென்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இரட்டை கிராமி விருது யாரு கொடுத்தாங்க? இந்திய பாரம்பரிய புல்லாங்குழல் கலைஞர் ராகேஷ் சௌராசியா அவர் கொடுத்தாங்க. ராகேஷ் சௌராசியா தனது கூட்டு ஆல்பமான அஸ்வி ஸ்பீக் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசலாம் அஸ்வி ஸ்பீக் 66வது கிராமி விருது எங்க நடந்துச்சுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த கிராமி விருது இரட்டை கிராமி விருதும் பார்த்துக்கோங்க, இது முக்கியம், கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாழ்நாள் சாதனையாளர் விருது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாரு கொடுத்தாங்க? பிடி உஷா, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக இருக்கும் புகழ்பெற்ற ஓட்டப்பந்தய வீராங்கனை பிடி உஷாக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. அடுத்து விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு இது படிக்கும் போது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் எதுனா தமிழ்நாடு. இதுல தாஜ்மஹால் அரண்மனையிலிருந்து நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசிஎஸ் விருதுகள் வந்து விளையாட்டை மேம்படுத்தும் சிறந்த மாநிலம் என்ற விருதை வந்து நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாங்கியிருப்பாரு. தமிழ்நாடு தான் விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் எதுன்னு கேட்டா. அடுத்து கேபிபி நம்பியார் விருது. ஓகேவா? நம்ம இஸ்ரோ தலைவர் சோம்நாத்துக்கு வழங்கப்பட்டது. கேபிபி நம்பியார் விருது இஸ்ரோ தலைவர் சோம்நாத்துக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து வாட்டர் வாரியம் நகரம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா நொய்டா வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டாவிற்கு நீர் வாரிய நகரம் என்ற பட்டத்தை சமீபத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வழங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 9வது கவுடக் பரிசு செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயங்கும் அரசு சேவைகளில் இந்தியாவின் முன்னோடி முயற்சிக்காக இந்தியா உலக அரசு உச்சி மாநாட்டில் 9வது கவுடக் பரிசை பெற்றுள்ளது. அப்போ உலக அரசு உச்சி மாநாட்டில் இந்திய அரசு தான் கவுடக் பரிசை வந்து பெற்றிருக்கு. ஓகேவா? இந்த கவுடக் பிரைஸ் வந்து எங்க கொடுக்குறாங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் அரசால் ஆண்டுதோறும் ஆக்கப்பூர்வமான மற்றும் புதுமையான தீர்வுகளை அங்கீகரிப்பதற்காக மத்திய அல்லது உள்ளூர் உலகங்களும் உள்ள அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படுது. அப்போ இந்த கவுடக் பிரைஸ் வந்து எங்க தராங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்துல தராங்க. மோடி போய் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஓகேவா? இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து தட்டம்மை மற்றும் ருபெல்லா கூட்டாண்மை அமைப்பு ஒரு மதிப்புமிக்க தட்டம்மை ரூபெல்லா சாம்பியன் விருதை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளது. ஓகேவா? இது எங்க நடந்துச்சுன்னா அந்த விருது வழங்கும் விழா அமெரிக்கன் வாஷிங்டன் டிசியில் நடந்துச்சு. ஓகே, இந்திய தூதரகத்தின் துணை தூதரக தலைவர் ஸ்ரீ பிரியா ரங்கநாதன் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. தட்டன்மை மற்றும் ரூபெல்லா கூட்டாண்மை அமைப்பு வழங்கிய ருபெல்லா சாம்பியன் தட்டன்மை மற்றும் ருபெல்லா சாம்பியன் அவார்டு, மீசல்ஸ் அண்ட் ருபெல்லா சாம்பியன் அவார்டு இன் இந்தியா சொல்றாங்க. அடுத்து ஆஸ்கார் அவார்ட்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தோம். கிராமி அவார்டு மாதிரியே ஆஸ்கார் அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அகாடமி விருதுகள் என்று பெயரிடப்பட்டுள்ள ஆஸ்கார் விருதுகள் உலக அளவில் திரைப்படத்துறையில் அங்கீகாரத்தின் உச்சமாக விளங்குகிறதுன்னு சொல்றாங்க. இதுல ஆஸ்கார் விருது பெற்ற திரைப்படம் என்னன்னா ஓப்பன் ஹைமர் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் ஹைமர் என்ற திரைப்படம் தான் ஆஸ்கார் விருது பெற்றுச்சு. இதோட இயக்குனர் யாருன்னா கிறிஸ்டோபர் நோலன் சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற விருதை பெற்றாரு. அடுத்து இந்த படத்தோட நடிகர் சிலியன் மர்பி சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். ஆக்டர் சிலியன் மர்பி வின்னிங் த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. அப்போ ஆஸ்கார் அவார்ட்னா பார்த்துக்கோங்க. ஆஸ்கார் அவார்டு எந்த படம்? ஓப்பன் ஹைமர். திரும்ப சொல்கிறேன், முக்கியம்.
அடுத்து வந்து மதிப்புமிக்க எராஸ்மஸ் பிரைஸ், பிரஸ்டீஜியஸ் எராஸ்மஸ் பிரைஸ் வந்து யாருக்குன்னா இந்திய எழுத்தாளர் அமிதவ் கோஷ்க்கு கொடுக்கப்பட்டது. இந்திய எழுத்தாளர் அமிதவ் கோஷ் பிரீமியம் எராஸ்மியஸ் அகாடமி வழங்கும் எராஸ்மஸ் பிரைஸ் வந்து அமிதவ் கோஷ்க்கு கொடுக்கப்பட்டது. இவர் என்ன புத்தகம் எழுதியிருப்பாரு? நினைக்க முடியாத கற்பனை செய்தல் என்ற கருப்பொருளில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்த மதிப்புமிக்க கௌரவத்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. நினைக்க முடியாத கற்பனைகள். He receives this prestigious honor for his passionate contribution to the theme imagining the unthinkable அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து PV நரசிம்மராவ் விருது யார் கொடுத்தாங்க? ரத்தன் டாட்டாவுக்கு கொடுத்தாங்க. இவரோட பரோபகார பணிக்காக ரத்தன் டாட்டாவுக்கு PV நரசிம்மராவ் விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நரசிம்மராவ் விருது இவர் தான் ரத்தன் டாட்டா. அடுத்து டயானா நினைவு விருது 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. உதய் பாட்டியா, டயானா மெமோரியல் அவார்ட் உதய் பாட்டியா, மானசி குப்தா, இந்த 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இளவரசி டயானாவின் நினைவாக இந்த விருது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. இது இளைஞர்களின் விதிவிலக்கான சமூக பணி அல்லது மனிதாபிமான சேவைகளை அங்கீகரிக்க சொல்றாங்க. இது வேல் இளவரசி நினைவாக நிறுவப்பட்ட டயானா விருது, மறைந்த வேல் இளவரசி நினைவாக நிறுவப்பட்ட டயானா விருது அறக்கட்டளை அதன் 25வது நினைவை கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டயானா நிறைவு விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. உதய் பாட்டியா, மானசி குப்தா 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. உதய் பாட்டியா, மானசி குப்தா இவங்க தான் இது டயானா மெமோரியல். அப்புறம் பிரதமர் மோடிக்கு ஆர்டர் ஆஃப் தி ட்ரூஃப் கியால்போ அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க. பூட்டானின் உயரிய விருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருது இருக்குல்ல, பாரத ரத்னா, அது மாதிரி பூட்டானின் உயரிய விருது ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்போ அப்படிங்கிற விருதை வந்து மோடி வாங்கியிருப்பாரு. இதை பூட்டான் நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நாம்கேல் பிரதமர் மோடிக்கு அளிச்சிருக்காங்க. அங்கீகாரத்துடன் இந்த கௌரவத்தை பெறும் முதல் வெளிநாட்டு அரசு தலைவர் யாருன்னா மோடி தான். அடுத்து இந்தியா பூட்டான் உறவுகளின் வளர்ச்சிக்கு இது பெருமளவில் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா பூட்டான் வளர்ச்சிக்கு. அடுத்து பாருங்க, பூட்டானின் மிக உயரிய குடிமை விருதுன்னு சொல்றாங்க. இதை இந்த உயரிய விருதை பெறும் முதல் வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடின்னு சொல்றாங்க. பூட்டான் நாட்டோட மிக உயரிய விருதை ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்போ அப்படிங்கிற விருதை மோடி வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்க, மோடி வாங்கியிருக்காரு. அடுத்து உலகளாவிய சமத்துவமின்மை ஆராய்ச்சி விருது, உலகளாவிய சமத்துவமின்மை. ஓகே, பீனா அகர்வால், ஜேம்ஸ் பாய்ஸ் இந்த 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆகியோர் உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொள்வதில் குறிப்பாக சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பகுதிகளுக்குள் அவர்களின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அங்கீகரிப்பதற்காக உலகளாவிய சமத்துவமின்மை ஆராய்ச்சி விருது யாரு கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. பீனா அகர்வால், ஜேம்ஸ் பாய்ஸ் இந்த 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பீனா அகர்வால், ஜேம்ஸ் பாய்ஸ் இவங்க தாங்க. ஓகே, இது மாதிரி முக்கியமான அவார்ட்ஸ் ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த டாப்பிக்கில் நான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் இதை மட்டும் பார்த்தாவே போதும். இதுலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தேங்க்யூ.